Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் MSc Mathematics கோர்ஸில் இருக்கிற கிரிப்டோகிராஃபின்ற சப்ஜெக்டில் Knapsack Problem for a super increasing k-tuple sequence solved examples பார்க்கலாம். இப்போ first Knapsack Problemனா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். Knapsack Problemல ஒரு set of k integers கொடுத்திருப்பாங்க. அது கூடவே ஒரு integer capital V value கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த set of k integersம் and capital Vயும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு k bit integer n கண்டுபிடிக்கணும். k bit integerனாக்க நம்மளுக்கு பைனரி டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் n கண்டுபிடிக்கணும். அந்த பைனரி டிஜிட்ஸ்னாலே அது உள்ளே இருக்கிற அந்த டிஜிட்ஸ் எல்லாமே என்னத்தில் இருக்கணும்னாக்கா 0 and 1 பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணும். பைனரினாலே ரெண்டு வேல்யூ 0 and 1 பேஸ் பண்ணி தான். ஸோ புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிற நம்பர் n is equal to epsilon k minus 1, epsilon k minus 2, etc. up to epsilon 0. இந்த நம்பர் பைனரி நம்பர்ன்றதுனால உள்ளே இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் 0 and 1. இந்த பைனரி நம்பர் கண்டுபிடிக்கணும். இதை எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சமேஷன் வேல்யூவை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சமேஷன் I is equal to 0 to k minus 1 epsilon I vi is equal to கொடுத்துருக்கிற கேபிட்டல் V. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இந்த இன்டீஜர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த சமேஷன் வேல்யூ நாட் ஈக்குவல் டு வியாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு நோ சொல்யூஷன் இல்லைனாக்கா மெனி சொல்யூஷன்ஸ்ன்றதை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த knapsack ப்ராப்ளத்தோட ஸ்பெஷல் கேஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் இன்க்ரீசிங் knapsack ப்ராப்ளம். சூப்பர் இன்க்ரீசிங்னாலே அந்த கே இன்டீஜர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். அந்த ஆர்டரே வந்து இன்க்ரீசிங் ஆர்டராக இருக்கும். ஒரு நம்பரை விட அடுத்த நம்பர் பெரிய நம்பராக போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு வேல்யூவும் கிரேட்டர் தேன் சம் ஆஃப் ஆல் த ப்ரீவியஸ் விஐஸோட சம் வேல்யூ. இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு சூப்பர் இன்க்ரீசிங் knapsack ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ knapsack ப்ராப்ளம்ன்றது given a set vi of k positive integers and an integer v, find a k bit integer n is equal to epsilon k minus 1, epsilon k minus 2, etc. up to epsilon 0 are the binary digits of n such that summation I is equal to 0 to k minus 1 epsilon I vi is equal to capital V if such an n exists. இந்த மாதிரி n எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த சமேஷனை செக் பண்ணுவோம். அது ரெண்டும் ஈக்குவல் கேபிட்டல் வியோட ஈக்குவலாக இருக்குது அந்த சமேஷனும் அதுவும் அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த செட்டுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதுவும் யூனிக் சொல்யூஷன் சொல்லிடலாம். Note that there may be no solution or many solutions or there might be a unique solution. எப்போ யூனிக் சொல்யூஷன் வரும்னாக்கா அந்த சமேஷனும் கேபிட்டல் வியும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன், அதர்வைஸ் நோ சொல்யூஷன் depending on the k tuple and the integer capital V. A special case of the knapsack problem is a super increasing knapsack problem. This is a case when the vi arranged in increasing order have the property that each one is greater than the sum of all the earlier vi. Increasing orderல தான் இருக்கும். அந்த நம்பர் வந்து அது greater than the sum of all the previous vi's value. இப்போ முன்னாடி நம்ம சொன்ன அந்த சமேஷன் வேல்யூ நம்ம செக் பண்ணோம். சமேஷன் விஐ எப்சிலாங் ஐ விஐ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் வியான்னு செக் பண்ணும்போது இதுக்கு வந்து சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், யூனிக் சொல்யூஷன். இது நாட் ஈக்குவல் டு வியாக இருந்ததுனாக்கா தெர் இஸ் நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். இப்போ டு ஃபைண்ட் அவுட் தி எப்சிலாங் ஐ வேல்யூ, இந்த எப்சிலாங் ஐ வேல்யூ நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னாக்கா ஒரு சூப்பர் இன்க்ரீசிங் knapsack ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த கொடுத்துருக்கிற கலெக்ஷனில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு விஐன்னு எடுத்துக்கலாம். விஐயில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கே செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ v0, செகண்ட் வேல்யூ v1, etc. up to vk minus 1 வரைக்கும். அப்போ இந்த k tuple அப்படின்றது v0, v2, etc. up to vk minus 1. அப்போ இது கரஸ்பாண்டிங்காக நம்ம epsilon 0, epsilon 1, epsilon k minus 1 கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன செக் பண்ணணும்னா ஒரு கேபிட்டல் வியும் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் விஐ வேல்யூ எல்லாமே லெஸ் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்குற கேபிட்டல் விஐ இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்போ அந்த எப்சிலாங் ஐ எல்லாம் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், 1ன்னு எடுத்துக்கணும்.
அப்போ நம்ம ரீப்ளேஸ் வியை வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வி மைனஸ் விஐன்னு எடுத்துக்கணும். தென் கண்டினியூ டவுன். அதர்வைஸ் நம்மளுக்கு கிரேட்டர் தேன் வியாக இருந்துச்சுன்னா வியை வந்து ஆஸ் இட் இஸ் வியாவே நம்ம வச்சுக்கணும். இதான் நம்மளோட கண்டிஷன். இப்போ இந்த இதில் நம்ம கண்டுபிடிச்சி எப்சிலாங் ஐ எல்லாமே போட்டதுக்கப்புறம் இந்த சம்மேஷனை செக் பண்ணும்போது தட் இஸ் ஈக்குவல் டு வியாக இருந்ததுன்னா இட் ஹாஸ் அ யூனிக் சொல்யூஷன். அதர்வைஸ் நாட் ஈக்குவல் டு வியாக இருந்ததுனாக்கா நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். However, the super-increasing knapsack problem is much easier to solve. Namely, we look down the VI starting with the largest until we get to the first one that is less than or equal to V. We conclude the corresponding I in our subset I, epsilon I is equal to 1. In this case, replace V by V minus VI and then continue down the list of VI until we find one that is less than or equal to this difference. Continuing in this way, we obtain a subset VI which sums to V or otherwise not equal to V. So, in this case, if not equal to V, then there is no solution. If it equals to V, it has a unique solution. So, we now write the algorithm. இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அல்காரிதம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே ஐடியாவை தான் இப்போ அல்காரிதமில் சொல்லியிருக்கோம். அல்காரிதம்னாலே நம்மளுக்கு ஸ்டெப்ஸில் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ பாலினாமியல் டைம் அல்காரிதம் சால்வ்ஸ் தி நாப்சாக் ப்ராப்ளம் ஃபார் எ கிவன் சூப்பர் இன்க்ரீசிங் k tuple vi and an integer capital V. First set W is equal to V, set J is equal to K. இதான் initialization. Starting with epsilon j minus 1 and decreasing the index epsilon. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹையஸ்ட் எப்சிலாங் வேல்யூலேருந்து சூஸ் பண்ணோம், லோயஸ்ட் வர்ற வரைக்கும். சூஸ் ஆல் தி எப்சிலாங் ஐ ஈக்குவல் டு 0 until you get to the first I. Call it I0 such that Vi0 is less than or equal to W. Set epsilon value is equal to 1. எப்போனாக்கா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா எப்சிலாங் வேல்யூ 1ன்னு எடுத்துங்க. அந்த கேஸில் ரீப்ளேஸ் W எல்லாத்தையும் W மைனஸ் விஐயாக நம்ம மாற்றணும். அதர்வைஸ் W இஸ் கிரேட்டர் தேன் 0னாக்கா தென் கோ பேக் டு ஸ்டெப் 2. அதர்வைஸ் அதே Wவே நம்ம வச்சுக்க வேண்டியதான். இஃப் W இஸ் ஈக்குவல் டு 0, you are done. If W is greater than 0 and all of the remaining Vi are greater than W, then there is no solution. N is equal to the binary digit number to the problem. Note that the solution is unique if the sum equals to V. இதான் வந்து நம்ம அல்காரிதம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதே தான் இங்கே அல்காரிதமில் ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்கோம். இப்போ அந்த வேல்யூ ஒரு விஐ வேல்யூ நம்மளுக்கு லெஸ் தேன் கொடுத்துருக்குற வியாக இருந்துச்சுன்னா நம்ம எப்சிலாங்க 1ன்னு எடுத்துக்கணும். அதர்வைஸ் நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்கணும். எப்சிலாங்க 1ன்னு செலக்ட் பண்ணும்போது அந்த டபிள்யூவை வந்து டிஃப்ரென்ஸாக மாற்றிக்கணும். இதான் இந்த அல்காரிதமில் பேசிக் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ கிரிப்டோகிராஃபியில் நம்ம எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் அதோட நியூமரிக்கல் வேல்யூ ஈக்குவலன் டு அந்த 26 லெட்டர் ஆல்ஃபபெட் இல்லைனா 27 லெட்டர் ஆல்ஃபபெட் அந்த இதுக்கெலாம் நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம பைனரி டிஜிட்ஸ்க்கு மாற்றுறோம் இல்லையா, அப்போ அங்கே கொடுத்துருக்குற எல்லா ஆல்ஃபபெட்டையும் நம்ம வந்து 0 to 25க்கு 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டில் நேம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 0 to 25யும் நம்ம வந்து பைனரி டிஜிட்ஸில் மாற்றிக்கணும். இந்த ப்ராப்ளம் வந்து நாப்சாக் கிரிப்டோ சிஸ்டம்மை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா மெர்க்கல்-ஹெல்மன் சிஸ்டம்னு சொல்லலாம். இப்போ பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே நம்மளுக்கு பைனரி டிஜிட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கு நம்ம நியூமரிக்கல் ஈக்குவலன்ஸ் மாற்றிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டில் A to Zன்றதை நான் 0 to 25ன்னு இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். இந்த 0 to 25ஐ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ப்ராப்ளம்ஸில் எல்லாமே 0 to 25 ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுட்டோம். இப்போ நாப்சாக் ப்ராப்ளத்தில் நம்ம 0 to 25 இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பைனரி டிஜிட்ஸில் நம்ம மாற்றணும். அப்போ 0ன்றது 5 பிட் இன்டீஜர்ஸாக மாற்றும்போது 50 அப்படின்னு போட்டுக்கலாம். 25 இஸ் ஈக்குவலன் டு 110001ன்னு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூன்றது 22ஆக இருந்துச்சுன்னா அது எப்படி பைனரி டிஜிட்டாக மாற்றணுன்றது இங்கே கொடுத்துருக்கேன் நான். 2 ஆல் டிவைட் பண்ணிட்டே வரணும். பைனாலே 2ன்னு அர்த்தம். அந்த 2 ஆல் டிவைட் பண்ணிட்டே வரும்போது கீழேருந்து மேலே இருக்கிற வேல்யூ இப்படி எழுதுனீங்கனாக்கா இதான் பைனரி ஈக்குவலன்ட்டு. அப்போ ஒரு ஏவுலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம இந்த மாதிரி பைனரி ஈக்குவலன்ட் அதுவும் 5 பிட் இன்டீஜர்ஸாக நம்ம மாற்றிக்கணும்.
0ன்றது 50 அப்படி வரும். 25ன்றது 11001. அதே மாதிரி Wன்றது நம்மளுக்கு 10110. 24ன்றது 11100ன்னு வரும். அப்போ எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் நம்ம நியூமரிக்கல் ஈக்குவலண்ட்டாக மாற்றுறது பத்தாமல் அது கூடவே பைனரி ஈக்குவலண்ட்டாகவும் மாற்றி நம்ம வச்சுக்கணும் இந்த நாப்சாக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம கிரிப்டோகிராஃபியில் நம்மளுக்கு என்சைஃபரிங் கீ அண்ட் டிசைஃபரிங் கீ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கேயும் நம்ம வந்து என்சைஃபரிங் இந்த நாப்சாக் ப்ராப்ளத்தில் நம்ம சூப்பர் இன்க்ரீசிங் டிபிள் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா இதில் இருக்கிற நம்ம விஐஸை வச்சு நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் தி பைனரி நம்பர் அண்ட் தென் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு நம்ம எல்லாமே மாற்றும் போது என்சைஃபரிங் கீ வேல்யூ W0 WK-1 அண்ட் டிசைஃபரிங் கீ KDன்றது B, M இந்த ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்க இதில் வந்து நம்ம arbitrary sequence of k+1 integers, positive integers, set v0 is equal to z0, vi is equal to zi plus vi minus 1 etc. up to v0, and m is equal to zk plus summation I is equal to 0 to k minus 1. And then b is equal congruent to a inverse mod m. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ab is equal to 1ன்னு வந்துடும் உங்களுக்கு. the ab is congruent to 1 mod m. இந்த இதை பேஸ் பண்ணி wi நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். wi is equal to avi mod m and இந்த wiஐ பேஸ் பண்ணி தான் நம்ம என்சைஃபரிங் கீ keன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ke is a collection of all w0 w1 etc. up to wk-1. Similarly deciphering key வந்து இதில் இருக்கிற நம்ம a வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ a வேல்யூ பேஸ் பண்ணி bயை கண்டுபிடிச்சி b,mன்றதை நம்மளுக்கு deciphering key. அப்போ நம்ம கிரிப்டோகிராஃபியில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ப்ராப்ளம் plain text to cipher டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை cipher டெக்ஸ்ட்லேருந்து plain டெக்ஸ்ட்டுக்கோ மாற்றுறதுக்கான இந்த கீ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம அந்த plain டெக்ஸ்ட்டோ இல்லை cipher டெக்ஸ்ட்டோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி plain text நம்மளுக்கு பைனரி நம்பரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இப்போ பின்றது plain text ஒரு பைனரி நம்பரில் கொடுத்துருக்காங்க அண்ட் அது கூடவே ஒரு என்சைஃபரிங் கீ wi நம்ம முன்னாடி சொன்ன அந்த மெத்தட் யூஸ் பண்ணி wi கலெக்ஷன் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ plain டெக்ஸ்ட்டும் அந்த என்சைஃபரிங் கீயையும் வச்சு நம்ம வந்து என்ன ஃப்ரேம் பண்ணணும்னாக்கா சைஃபர் டெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சைஃபர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா c is equal to f of p is equal to summation epsilon I wi. நம்ம முன்னாடி plain டெக்ஸ்ட்டுக்கு epsilon I vi போட்ட மாதிரி இங்கே வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு epsilon I wi by using enciphering key wi. இப்போ இந்த இதில் நம்ம first finds the least positive integer v of bc modulo m. bc is congruent to mod m ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா where v is equal to summation epsilon I into vi. the epsilon I vi ஓட sum value is less than m இருந்துன்னா to convert the congruence modulo m to the equality. Suppose இந்த binary digit is equal to plain text இருந்துச்சு அப்படின்னாக்க the problem of finding a subset vi which sums equal to v. அந்த summation value vக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் வரும்னு சொல்லியிருக்கோம். அந்த யூனிக் சொல்யூஷன் தான் நம்மளுக்கான அந்த plain text மெசேஜ். சப்போஸ் plain text இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு அப்படியே இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். First example, the 5 tuple is a super increasing sequence. Knapsack problemத்தில் நம்ம சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்க்கு தான் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம். இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு அது சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸா அப்படின்றத செக் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்குற 5 tuple நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5 tuple அப்படின்னா அந்த கலெக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 5 integers வேல்யூ. ஸோ விஐன்றதை நம்ம 2 3 7 15 31 எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம வந்து v0ன்னு எடுத்துக்கலாம். v0 is 2 and v1 வந்து 3 and v2 is 7, v3 is 15, v4 is 31.
to prove that இந்த sequence வந்து super increasing sequence ன்னு சொல்லணும். இப்போ என்ன செக் பண்ணோம் அப்படின்னாக்கா some value எல்லாமே less than or equal to individual vi's value அப்படின்றத சொல்லணும். இப்போ first நம்பரை ரெண்டாவது நம்பரோட கம்பேர் பண்ணுறேன். 2 is less than 3. இது கரெக்ட் நம்மளுக்கு. ஸோ அடுத்த ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம். 2 + 3 is less than அடுத்த தேர்ட் நம்பர், இதுவும் கரெக்ட் நம்மளுக்கு. அடுத்தது 2 + 3 ப்ளஸ் ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம், ஃபோர்த் நம்பரோட கம்பேர் பண்ணுறோம், இதுவும் நம்மளுக்கு ட்ரூவாக இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு 4 நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், தட் இஸ் லெஸ் தேன் 5th நம்பர், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுனாலும் இது வந்து சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்காது. ஸோ இந்த எல்லா சம்மும் நம்மளுக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் இஸ் அ சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். முன்னாடி இருக்கிற நம்பரை 1, அப்புறம் 2 நம்பரை ஆட் பண்ணோம், அப்புறம் 3 நம்பரை ஆட் பண்ணோம், அடுத்தது 4 நம்பரை ஆட் பண்ணோம். அடுத்தடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணும்போது அந்த கண்டிஷன் நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அப்படி இருந்ததுனாக்கா இது போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்ற மாதிரி கண்டிஷன் வந்துடும். ஸோ த கிவன் சீக்வன்ஸ் இஸ் அ சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இதுலேயும் 5 tuple அண்ட் v வேல்யூ 24ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கன்வெர்ட் த plain text மெசேஜ் WHYன்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் m is equal to 61 and a is equal to 17 இதை கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த plain text மெசேஜ் WHYன்றதை சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜாக மாற்றணும். இங்கே என்னென்ன எக்ஸ்ட்ராவாக க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் Vன்றது 24, எம்ன்றது 61 அண்ட் ஏன்றது 17. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாலே நம்ம நாப்சாக் ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லலாம். அதில் எல்லாமே நம்ம சூப்பர் இன்க்ரீசிங்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டு செக் வெதர் த கிவன் சீக்வன்ஸ் இஸ் சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். இப்போ தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். 2 is less than 3, ஃபஸ்ட்டு 2 நம்பர், அடுத்தது 3 நம்பர் ஆட் பண்ணுறோம், அடுத்தது 4 நம்பர் ஆட் பண்ணுறோம். எல்லா கண்டிஷனும் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த கிவன் சீக்வன்ஸ் இஸ் அ சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். அடுத்தது நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எத்தனை வருதுன்றதை பார்க்கலாம். சொல்யூஷன் இல்லைன்னா நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி இந்த m வேல்யூ a வேல்யூ வச்சு நம்ம இந்த plain டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்ற போகிறோம். அண்ட் v is equal to 24ன்னு வச்சு நெக்ஸ்ட்டு சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது வந்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எத்தனைன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா, எத்தனை சொல்யூஷன் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபார் த கிவன் சிஸ்டம். அண்ட் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த கொடுத்துருக்குற v is equal to 24ன்றதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ v is equal to 24னா கொடுத்துருக்குற vi'ஸில் நம்மளுக்கு v4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். v4ன்றது நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்கோம் 31. இந்த 31ஐ கொடுத்துருக்குற vயோட கம்பேர் பண்ணணும். இந்த vயோட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தேன் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு எப்சிலாங் வேல்யூவை 0ன்னு போட்டுக்கணும். அப்போ வியை வந்து ஆஸ் இட் இஸ் 24ஆகவே போட்டுக்கலாம். அடுத்தது v3யை பாருங்கள். v3ன்றது நம்மளுக்கு 15ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிற v வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது 24ன்னு இருக்குது. ஸோ இந்த 24 vன்றது 24ஐ இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ 24ஐ கம்பேர் பண்ணும்போது லெஸ் தேன் வருது. லெஸ் தேன் வந்ததுனாக்கா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அப்போ எப்சிலாங் வேல்யூ என்னென்னு எடுத்துக்கணும் 1. கிரேட்டர் தேன் வேல்யூவாக இருந்ததுன்னா எப்சிலாங் 0, லெஸ் தேனாக இருந்ததுன்னா எப்சிலாங் வந்து 1ன்னு போடணும். எப்சிலாங் 1ன்னு போட்டிங்கன்னா இந்த பழைய vயை வந்து நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா இந்த difference between 24 and 15 போட்டிங்கன்னா 9ன்னு கிடைக்கும். இப்போ புது v வேல்யூ நம்மளுக்கு 9ன்னு கிடச்சிடும். இப்போ அடுத்தது நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த vயை தான் நம்ம வந்து இங்கே கம்பேர் பண்ணணும். ஸோ v2ன்றது 7 இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் லெஸ் தேன் 9. இந்த 9 இப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ. லெஸ் தேன் வந்ததுனாலே நம்மளுக்கு என்னென்னு சொல்லிடலாம் ட்ரூன்னு சொல்லிக்கலாம். ட்ரூன்னாக்கா எப்சிலாங் வேல்யூ நம்ம என்னென்னு சூஸ் பண்ணிக்கணும் 1ன்னு சூஸ் பண்ணிக்கணும். 1ன்னாக்கா நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அப்போ எது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸு 9க்கும் 7க்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வேல்யூ 2ன்னு வந்துடும். இப்போ அடுத்தது நம்ம இந்த vயை தான் நம்ம இங்கே கம்பேர் பண்ணணும். அப்போ v1ன்றது நம்மளுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3யோட இந்த vயை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தேன் 2ஆக இருக்கிறதுனால கிரேட்டர் தேன்னாக்கா நம்மளுக்கு ஃபால்ஸ் கண்டிஷன். ஸோ எப்சிலாங் வேல்யூ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ v வந்து பழைய vயே தான் வந்துடும். v is equal to 2. இப்போ இந்த 2வே தான் நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறோம். v0 is equal to 2 is less than or equal to 2.
less than 2 இல்லைனா equal to 2 வந்ததுன்னா ட்ரூன்னு அர்த்தம். ட்ரூனால என்னன்னு சொல்லியிருக்கோம், எப்சிலாங் வேல்யூ 1ன்னு சொல்லிக்கலாம். எப்சிலாங் 1னாக்க இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இஸ் வின்னு எழுதிக்கலாம், வி வேல்யூ 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த பைனரி நம்பரை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க n is equal to எப்சிலாங் 4லேருந்து ஆரம்பிச்சுக்கணும். எப்சிலாங் 4, எப்சிலாங் 3, எப்சிலாங் 2, எப்சிலாங் 1, எப்சிலாங் 0. ஃபர்ஸ்ட் எப்சிலாங் 4 என்னன்னு இருக்கு, 0. அடுத்தது எப்சிலாங் 3 வந்து 1, எப்சிலாங் 2ன்றதும் 1, எப்சிலாங் 1ன்றது 0, எப்சிலாங் 0ன்றது 1. ஸோ nன்றது ஒரு பைனரி நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னோட பைனரி நம்பர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த பைனரி நம்பருக்கு நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். நியூமரிக்கல் ஈக்குவலண்ட்டு பைனரி நம்பருக்கு எப்படி போடலாம், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை 2 பவர் 0, செகண்ட் நம்பர் 2 பவர் 1ஆல், அண்ட் தேர்டை வந்து 2 பவர் 2, ஃபோர்த் வந்து 2 பவர் 3, 2 பவர் 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வி கெட் இந்த பைனரி நம்பருக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ 29ன்றதை சொல்லிடலாம். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், சமேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். சமேஷன் I is equal to 0 to 4, epsilon I is equal to VI. இங்கே எப்சிலாங் வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ எப்சிலாங் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம விஐயோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எப்சிலாங் 0 V0, எப்சிலாங் 1 V1 ப்ளஸ் எப்சிலாங் 2 V2, எப்சிலாங் 3 V3 ப்ளஸ் எப்சிலாங் 4 V4. எப்சிலாங் வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா வி கெட் 24ன்னு கிடைக்கும். இந்த வியை தான் நம்ம இங்கே 24ன்றது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ சமேஷன் வேல்யூவும் நம்மளுக்கு வி வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்றதுனால இந்த சிஸ்டம் ஹேஸ் எதனா சொல்யூஷன் சொல்லிக்கலாம், யூனிக் சொல்யூஷன். நம்ம செக் பண்ண வேண்டியது எப்சிலாங் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சம் கண்டுபிடிக்கணும். சம் வேல்யூ கொடுத்துருக்குற விக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா the system has unique solution அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த சீக்வன்ஸ் வந்து சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸான்றதை ப்ரூவ் பண்ணோம். ரெண்டாவதாக அந்த சீக்வன்ஸுக்கு யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை சொன்னோம். இந்த சம்மேஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கிவன் வி அப்படின்றது சொல்லிட்டோம்னாக்க அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் அந்த பைனரி டிஜிட் நம்பரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து WHYன்ற பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜை நம்ம வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ரீட் பண்ணுற மாதிரி மெசேஜாக மாற்றணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு எம் வேல்யூவும் ஏ வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் த என்சைஃபரிங் கீ WI, இந்த VIக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு என்சைஃபரிங் கீ WI இஸ் ஈக்குவல் டு W0 to W4. இங்கே வந்து M is equal to 61யும் ஏன்றது 17ன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த WI நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு W0, W1, W4 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன கண்டிஷனை யூஸ் பண்ணணும்னா WI is congruent to A into VI mod M, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏன்றது இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, 17 கொடுத்துருக்காங்க. விஐஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், கொடுத்துருக்கிற சீக்வன்ஸில் இருக்கிற வேல்யூஸ் தான் நம்மளுக்கு விஐ. டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் WI, இதான் வந்து என்சைஃபரிங் கீழே இருக்கிற WI வேல்யூஸ். இப்போ இந்த இதில் ஃபார்முலாலாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னாக்கா WI இஸ் காங்க்ருவென்ட் டு AVIன்றதுக்கு ஏவுக்கு 17 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாடு M வேல்யூக்கு Mன்னு கொடுத்துருக்கிறதுனால 61ன்னு கொடுத்துருக்கிறதுனால அதை போட்டுக்கலாம். இப்போ WI இஸ் காங்க்ருவென்ட் டு 17 VI mod 61, I is equal to 0 to 4 வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் I is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். W0 is congruent to 17 into V0 mod 61. V0ன்றது VI கலெக்ஷனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ 2. ஸோ 17 into 2 mod 61 34. அப்போ W வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிரும், 34ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது W1, இந்த ஃபார்முலாவில் நம்ம I is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். W1, அப்போ W1ன்றது 17 into V1ன்னு கிடச்சிரும் mod 61. V1 வேல்யூ VIயில் இருக்கிற செகண்ட் வேல்யூ 3 வேல்யூ. ஸோ 17 into 3 mod 61, இப்போ 51ன்னு வந்துடும். 51 mod 61க்கு ஆன்சர் 51 தான் வரும் உங்களுக்கு. அடுத்தது I is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா W2 is congruent to 17 V2 mod 61. 17 V2ன்றது நம்மளுக்கு தேர்டாக இருக்கிற V2 வேல்யூ 7. ஸோ 17 into 7 mod 61. 17 into 7 வந்து 119 mod 61.
இந்த 119 61ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் வேல்யூ 58. ஸோ W2 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம் 58. அப்போ W0 W1 W2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது W3 W4 கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் I is equal to 3 and 4 சப்ஸ்டியூட் பண்ணி W3 and W4 கண்டுபிடிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் நம்ம I is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா W3 is congruent to 17 into V3 கிடைக்கும். V3 வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 15 அந்த கலெக்ஷனில் கொடுத்துருக்கிறதுல 17 into 55 mod 61. 17 into 55க்கு ஆன்சர் 255. 255 mod 61 போடும்போது 255 61ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 11 கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கான W3 வேல்யூ. நெக்ஸ்ட் W4 I is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது W4 is congruent to mod 17 V4 mod 61. V4 வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 31. 17 into 31 mod 61. 17 into 31க்கு 527 கிடைக்கும். mod 61 இதை போடும்போது 527 divided by 61ல ரிமைண்டர் வேல்யூ 39. ஸோ W4 is equal to 39. இப்போ நம்ம எல்லா Wஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம்னா we get the enciphering key. அப்படி enciphering key WIன்றது W0 W1 W2 W3 W4. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க அத்தனையும் லிஸ்ட்டில் போட்டோம்னா WI is equal to 34 30 51 58 11 and 39ன்ற ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நம்ம என்சைஃபரிங் கீ கண்டுபிடிச்சிட்டோம். என்சைஃபரிங் கீயை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குற பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜை சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றணும். பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜ் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க WHYன்னு கொடுத்துருக்காங்க. இதை சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றணும் பை யூஸிங் தி என்சைஃபரிங் கீ வேல்யூ. இப்போ நம்ம WHYயில் நம்மளுக்கு அதோட நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 26 லெட்டர் ஆல்ஃபாபெட்டில் Wவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு வருது 22. Hஓட வேல்யூ நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கும். and Yயோட வேல்யூ நம்மளுக்கு 24ன்னு கிடைக்கும். ஸோ நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் ஃபார் W is 22. Hஓட வேல்யூ 7 and Yயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 24ன்னு கிடச்சிடும் in the 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டில். இப்போ WHYயோட நியூமரிக்கல் ஈக்குவலண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு பைனரி ஈக்குவலண்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். பைனரி ஈக்குவலண்ட்டு நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் 22வை 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வரணும். 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வரும்போது நம்மளுக்கு பைனரி டிஜிட்ஸ் 1 and 0ல் மட்டும் ஆன்சர் வரும். அதை கீழேருந்து மேலே எழுதிட்டிங்கனாக்கா W is equal to 22 பைனரி டிஜிட் வேல்யூ 10110. Hஓட வேல்யூ 711 அப்படின்ற ஆன்சர். Yன்ற ஆன்சர் Yக்கு 24ன்னு கிடைக்குது. 24க்கு நம்மளுக்கு பைனரி டிஜிட் வேல்யூ கீழேருந்து மேலே இந்த 2ஆல் டிவைட் பண்ணிட்டே போகும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 11000 வேல்யூ. ஸோ WHY மூணுத்துக்கும் நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் எழுதி மூணுத்துக்குமான பைனரி நம்பர் வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நம்ம WHY அப்படின்ற பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜுக்கான நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் வேல்யூ அண்ட் பைனரி வேல்யூ எல்லாத்தையும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஒரு லெட்டராக நம்ம வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றணும். அப்போ சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜில் என்னென்ன வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். Pன்றது பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் WHY. இப்போ Pன்றது எல்லாத்தையும் நம்ம எப்படி மாற்றணும்னா FP-ஆக மாற்றணும், அதாவது சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றணும். அப்போ ஒரு வேர்டு ஒரு லெட்டருக்கும் நம்ம வந்து இந்த சமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு W, அடுத்த லெட்டர் H, அடுத்த லெட்டர் Y. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே லெட்டர் Wக்கு செக் பண்ணிக்கலாம். Wக்கு 22ன்னு சொல்லியிருக்கோம். அதோட பைனரி நம்பர் 10110 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ WIன்ற என்சைஃபரிங் கீ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம இந்த இதையும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சமேஷன் நம்ம போடும்போது C ஆஃப் இந்த சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் Wன்ற லெட்டர் is equal to summation I is equal to 0 to 4 epsilon I WI. WIன்றது நம்மளுக்கு என்சைஃபரிங் கீ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது. இப்போ இந்த சம்மேஷனை ரன் பண்ணும்போது epsilon 0 W0 plus epsilon 1 W1 plus epsilon 2 W2 plus epsilon 3 W3 plus epsilon 4 W4. epsilon 0ன்றது நம்மளுக்கு இந்த கடைசியாக இருக்கிற நம்பர் அண்ட் epsilon 1 அடுத்தது epsilon 2
epsilon 3, epsilon 4. இந்த இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அண்ட் WIயில் இருக்கிற W0 to W4 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா we get 51 plus 58 plus 39, we get 148. அப்போ Wன்ற பைனரி நம்பருக்கு ஈக்குவலன்ட் டு சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ 148ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம அடுத்த லெட்டர்ஸ் ஹெச்சுக்கும் ஒய்க்கும் நம்ம இதை மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதே என்சைஃபரிங் கீயை யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம டபிள்யூக்கு நம்ம சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி ஹெச் செகண்ட் லெட்டர் ஹெச்சுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சோட நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 7. அதோட பைனரி ஈக்குவலண்ட் வேல்யூ 111 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 5 பிட் இன்டீஜராக எல்லாத்தையும் மாற்றிருக்கிறோம் அப்படின்றதுனால 00 முன்னாடி சேர்த்துக்கலாம். 0011 அப்படின்னு மாற்றிட்டிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது epsilon 4, செகண்ட் இருக்கிறது epsilon 3, அடுத்தது epsilon 2, அடுத்தது epsilon 1, அடுத்தது epsilon 0. அண்ட் என்சைஃபரிங் கீ நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். WIன்றது நம்மளுக்கு W0 to W4 வேல்யூ 34, 51, 58, 11, 39. இப்போ சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ ஃபார் த லெட்டர் ஹெச் இதுக்கு கண்டுபிடிக்கிறோம். அதே ஆஸ் யூஷுவல் இந்த சம்மேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் I is equal to 0 to 4 epsilon I WI. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது epsilon 0 W0 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு epsilon 4 W4. இப்போ இதில் எப்சிலாங் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் W வேல்யூஸையும் நம்ம என்சைஃபரிங் கீழே இருக்கிற வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டிங்கன்னா we get 143. ஸோ சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த லெட்டர் ஹெச்சுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே 7 நியூமரிக்கல் ஈக்குவலன்ட்டு பைனரி நம்பர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே சைஃபர் டெக்ஸ்ட்டில் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 143 பை யூஸிங் த என்சைஃபரிங் கீ. இப்போ WH ரெண்டுத்துக்கும் நம்ம சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஒய் தேர்ட் லெட்டர் ஒய்க்கு கண்டுபிடிக்கணும். ஒய்யோட நியூமரிக்கல் ஈக்குவலன்ட் 24, அதுக்கு பைனரி டிஜிட் நம்பர் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் வர்ற அந்த அதில் எப்சிலாங் வேல்யூஸ்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இருக்கிறது epsilon 4, அடுத்தது epsilon 3, அடுத்தது epsilon 2, epsilon 1, epsilon 0. அப்புறம் என்சைஃபரிங் கீ நம்மளுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ ஃபார் த லெட்டர் தேர்ட் லெட்டர் ஒய்க்கு நம்ம போடும்போது அதே சம்மேஷன் வேல்யூஸ் epsilon I WI. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது epsilon 0 W0 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு epsilon 4 W4. இதில் எப்சிலாங் வேல்யூவும் WIயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get 50. அப்போ தேர்ட் லெட்டர் ஒய்யோட ஈக்குவலண்ட் நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் 24, பைனரி ஈக்குவலண்ட் 110000. அண்ட் இப்போ நம்ம சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 50. அப்போ WHY அப்போ WHY அப்படின்ற பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க எப்படி ரீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 148, 143, 15 ரீட் பண்ணுவாங்க. ஸோ சைஃபர் டெக்ஸ்ட் இஸ் 143, 148, 143, 50. ஸோ நம்ம பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சைஃபர் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்குற இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி WHY அப்படின்ற பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜை நம்ம டெடியூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ரிவர்ஸ் ப்ராசஸ் கொண்டு வர போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தது பிளைன் டெக்ஸ்ட் டு சைஃபர் டெக்ஸ்ட்டு. இப்போ அடுத்தது பார்க்க போகிறது சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூஸ்லேருந்து நம்ம பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் WHYன்றதை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி ஸ்டெப்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் WHYலேருந்து சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ 148, 143, 50 இதை கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூஸ் நம்மளுக்கு 148, 143 அண்ட் 50 கொடுத்துருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி பிளைன் டெக்ஸ்ட் வேல்யூ WHY அப்படின்றத ஃப்ரேம் பண்ணோம். இங்கேயும் நம்ம ஏன்றது 17ம் எம்ன்றது 61 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பை யூஸிங் த ஃபார்முலா V இஸ் காங்க்ருவென்ட் டு BC mod M. Bன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் Cன்றது இங்கே சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூஸ் 148, 143 அண்ட் 50 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி பி வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஏ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பி தெரியாதனால பியோட ஃபார்முலா பி இஸ் காங்க்ருவென்ட் டு A இன்வர்ஸ் mod M. இது முன்னாடி செக்ஷன்ஸில் இந்த ஐடியா பார்த்துருப்போம் நம்ம டிக்ரிப்ஷன் ஐடியாவில், என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் ஐடியாவில். பி இஸ் காங்க்ருவென்ட் டு A இன்வர்ஸ் mod M. ஸோ பி இஸ் காங்க்ருவென்ட் டு 17 இன்வர்ஸ் mod N. ஏன்னா ஏன்றது 17, அப்போ பின்றது
17 inverse mod m. To find the value of 17 inverse. The 17 inverse எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா by using Euclidean algorithm. இதுக்கு நம்ம 61யும் 17யும் பேஸ் பண்ணி Euclidean algorithm ஃப்ரேம் பண்ணலாம். 61 mod 61ல இருக்கிற 61 in terms of 17 பேஸ் பண்ணி 17 inverse தான் கண்டுபிடிக்கணும். அதனால 17 பேஸ் பண்ணி 61 நம்ம எழுதிக்கலாம். 3 into 17 plus 10. அடுத்த ஸ்டெப்பில் 17 லெஃப்ட் சைடில் வந்துடும், இந்த இடத்துல வந்து இந்த 10 வந்துடும். இதான் வந்து யூக்ளிடியன் அல்காரிதம். 1 into 10 plus 7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 10 வந்து லெஃப்ட் சைட்லேயும் 7ஓட மல்டிப்ளாவும் இந்த 10 எழுதுவோம். 1 into 7 plus 3. 7 is equal to 2 into 3 plus 1. ஸோ கடைசியில் இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 இங்கேருந்து 1லேருந்து ரிவர்ஸில் நம்ம கொண்டு வரணும். 1 லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மீதி எல்லாம் ரைட் சைடில் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போகணும். இதான் வந்து இன்வெர்ஸோட ப்ரொசீஜர். இப்போ 1 is equal to 7 minus 2 into 3. 3க்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா 10 minus 1 into 7. இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 10 minus 1 into 7. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போடும்போது 7க்கு திருப்பி 17 மைனஸ் இந்த ஸ்டெப்பில் இருக்கிற ரிவர்ஸில் போகணும். பேக் சப்ஸ்டியூஷனில் 17 minus 1 into 10. அதையும் சிம்ப்ளை பண்ணோம்னா we get a 10. இந்த 10க்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற 61 மைனஸ் 3 into 17 இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்க இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் 61 வரும். mod 61ல் இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ we get 1 is equal to 18 into 17. எப்பயுமே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒன்று இன்னொன்னத்தோட இன்வர்ஸ் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ இங்கே 18ம் 17ம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 1ன்னு வருது. அப்போ 18ஓட இன்வர்ஸ் 17, 17ஓட இன்வர்ஸு 18 சொல்லிடலாம். இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? b is equal to 17 இன்வர்ஸ். அப்போ 17ஓட இன்வர்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம்? 18 எழுதிக்கலாம். அப்போ b வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 18ன்னு கண்டுபிடிச்சாச்சு. டெக்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து plain டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? v is congruent to bc mod mன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் பியோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 18ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ b is equal to 18 அப்படின்றதுனால v is equal to 18 into c. இப்போ c வேல்யூ நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூஸ் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 148, அடுத்தது 143, அப்புறம் 50. அப்போ ஃபஸ்ட்டு இது 148 ப்ரொசீட் பண்ணலாம். v is equal to 18 into 148. இது எல்லாமே காங்க்ருவென்ட்ஸ் தான். காங்க்ருவென்ட் to 8bc, காங்க்ருவென்ட் to 18c, இது எல்லாமே வேல்யூ. அப்போ 18 into 148, 18 into 148ல் mod 61 போடும்போது 2664ன்னு கிடைக்கும். இதோட 61ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் வேல்யூ 41. ஸோ ஃபஸ்ட்டு 148க்கான சைஃபர் டெக்ஸ்ட்டோட பிளைன் டெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னு வருது? 41ன்னு வரும். அடுத்தது பாருங்கள், சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 143. ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். வியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 18. அப்போ v is equal to 18c mod 61. இங்கே c வந்து 143 சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா 18 into 143 வந்து 2574 mod 61. 2574 61ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் வேல்யூ v is 12. அடுத்தது சியோட வேல்யூ, தேர்ட் வேல்யூ 50. இப்போ சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ 50. இப்போ இதை யூஸ் பண்ணி அடுத்தது தேர்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், பிளைன் டெக்ஸ்ட் வேல்யூ. அப்போ v is equal to 18c, cக்கு பதில் நம்ம 50 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 18 into 15 போது நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? 900. 900 mod 61 அப்படின்னும் போது 61ஆல் டிவைட் பண்ணும்போது 46, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 46. ஸோ 3 சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூக்கும் பிளைன் டெக்ஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ 3 சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூக்கும் 3 பிளைன் டெக்ஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த வியை யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்குற சீக்வன்ஸ்லேருந்து ஒரு லெட்டராக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கிற 41ன்ற அந்த வேல்யூக்கு, பிளைன் டெக்ஸ்ட் வேல்யூக்கு என்ன ஆல்ஃபபெட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ இங்கே தான் நம்ம அந்த கொடுத்துருக்குற சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். v4லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம இங்கே நம்ம பைனரி நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு v4லேருந்து ஆரம்பிக்கலாம். v4ன்றது 31. இந்த 31 கொடுத்துருக்குற வியை வந்து 41ன்னு நம்ம ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிருக்கிறது கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது 31 is less than 41. ஸோ ட்ரூனாக்கா என்னென்னு போட்டுக்கணும்? 1ன்னு போட்டுக்கலாம். 1ன்னு போட்டு அடுத்தது v எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும்?
அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அந்த 41 மைனஸ் 31. ஸோ இந்த 10. அப்போ புது வி வேல்யூ நம்மளுக்கு 10ன்னு வந்துடும். இப்போ அடுத்தது இந்த வி வேல்யூ தான் நம்மளுக்கு அடுத்ததில் கம்பேர் பண்ணுவோம். அப்போ இந்த வி வேல்யூ தான் நம்ம இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ v3 is equal to 15 is greater than இந்த புதுசாக இருக்கிற வி வேல்யூ 10. இப்போ இது வந்து கிரேட்டர் வேல்யூன்றதுனால எப்சிலாங் வேல்யூ என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம் 0. இப்போ வின்றது ஆஸ் யூஷுவல் 10ஆகவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த 10 இங்கே கம்பேர் பண்ணுறோம். v2ஓட வேல்யூ நம்மளுக்கு 7 அண்ட் இப்போ கொடுத்துருக்குற v வேல்யூ 10. அப்போ 7 இஸ் லெஸ் தேன் 10. அப்போ ட்ரூன்னு கிடைக்குது. ட்ரூன்னா எப்சிலாங் வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம் 1ன்னு எழுதிக்கலாம். அண்ட் இந்த வேல்யூ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு வேல்யூ. அப்போ 10 மைனஸ் 7. இப்போ 10 மைனஸ் 7 இஸ் 3. அப்போ நியூவாக இருக்கிற v வேல்யூ நம்மளுக்கு 3ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த v வேல்யூ நம்ம அடுத்ததில் கம்பேர் பண்ணணும். அப்போ v1 is equal to 3 is less than or equal to 3. இந்த வேல்யூ நம்மளுக்கு ட்ரூன்றதுனால எப்சிலாங் வேல்யூ 1. இப்போ ஆஸ் யூஷுவல் இது ட்ரூவாக இருக்கிறதுனால எப்சிலாங் 1. அப்போ வின்றது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு நம்பர். ஸோ v is equal to 0. அடுத்தது இந்த வியை நம்ம கம்பேர் பண்ணோம். v0 is equal to 2 is greater than 0. ஸோ இது கிரேட்டர் வேல்யூன்றதுனால நம்மளுக்கு எப்சிலாங்க 0ன்னு எழுதிக்கலாம். v வேல்யூ பழைய v வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ பைனரி நம்பரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? nன்றதை எப்சிலாங் 4, எப்சிலாங் 3, எப்சிலாங் 2, எப்சிலாங் 1, எப்சிலாங் 0 பைனரி நம்பர். அப்போ இங்கே என்னென்ன கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையும் ஆர்டராக நம்ம எழுதிக்கலாம். 1 0 1 1 0. இது பைனரி நம்பர். இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலண்ட் நம்பராக எழுதும்போது 0 into 2 power 0, 1 into 2 power 1, 1 into 2 power 2, 0 into 2 power 3, 1 into 2 power 4 எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா we get 22. அப்போ என்னோட பைனரி நம்பரோட ஈக்குவலண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 22. இந்த 22 வந்து அந்த 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற வேல்யூஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூன்ற லெட்டருக்குள்ள தான் நம்மளுக்கு இந்த 22 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த வியை யூஸ் பண்ணி அடுத்த லெட்டரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வி செகண்டாக இருக்கிற சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்றது நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வின்றது இங்கே 12. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸில் v4லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். v4ன்றது 31. இந்த 12 கம்பேர் பண்ணுறோம். 12 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் வேல்யூவாக இருக்கிறதுனால எப்சிலாங்க 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ பழைய வியே வந்துடும். அடுத்தது நம்ம v3யோட கம்பேர் பண்ணுறோம். அதே வியை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுவும் கிரேட்டர் வேல்யூ அப்படின்றதுனால எப்சிலாங் 0. அப்போ எந்த ஒரு சேஞ்சும் வியில் இருக்காது. வின்றது 12 தான். அடுத்தது v2 is equal to 7. இந்த பழைய வியை நம்ம இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது 7 is less than 12. அப்போ லெஸ் தேன் வேல்யூன்றதுனால நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூன்றதுனால எப்சிலாங் வேல்யூ 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ வின்றதை நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா புது விக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு நம்பர் 12 மைனஸ் 7ன்னு எழுதிக்கலாம் 5. அப்போ வின்றது புது வி வேல்யூ 5ன்னு வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த வியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். v1 is equal to 3 is less than புது வி வேல்யூ 5. இந்த வேல்யூ கண்டிஷன் ட்ரூன்றதுனால எப்சிலாங் வேல்யூ 1ன்னு எழுதிக்கலாம். லெஸ் வேல்யூவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு எழுதிக்கலாம். எப்சிலாங் வேல்யூ 1ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நியூ வி வேல்யூ எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்சிலாங் 1 போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 5 மைனஸ் 3 அப்போ 2ன்னு கிடச்சிரும். இந்த வேல்யூ 2. ஸோ நியூ வி வேல்யூ நம்மளுக்கு 2. அப்போ v0 is equal to 2 is less than or equal to 2. இதுவும் லெஸ் தேன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. எப்சிலாங் 0 அப்போ 1ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நியூ வி வேல்யூ எப்படி எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்சிலாங் 1ஆக இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு நம்பர். ஸோ 2 மைனஸ் 2 இஸ் 0. இப்போ பைனரி நம்பர் எப்படி எழுதிக்கலாம்? எப்சிலாங் 4லேருந்து எப்சிலாங் 0 வரைக்கும் எழுதிக்கலாம். 00 111 இது எல்லாத்தையும் நம்ம 2 power 0 2 power 1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணும்போது 7. இப்போ என்னோட நியூமரிக்கல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 7. இந்த 7 வந்து இந்த 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டில் எந்த லெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் வேல்யூ. அப்போ 7ன்ற இடத்துல ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு WH நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ தேர்டு லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்டாக இருக்கிற சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் இங்கே தேர்டு லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வின்றது நம்மளுக்கு 46ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 46 அப்படின்னாக்கா இந்த 46 வச்சு கம்பேர் பண்ணணும். சூப்பர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்லேருந்து v4 31
அப்போ 31 is less than 46. இது ட்ரூ. 31 வந்து less than 46 தான். ட்ரூவாக இருந்ததுன்னா எப்சிலாங் வந்து 1ன்னு சூஸ் பண்ணிக்கிங்க. 1ன்னு சூஸ் பண்ணோம்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் வீன்னு புதுசாக எடுத்துக்கணும். அப்போ 46 minus 31 வந்து 15. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு v வேல்யூ என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம், 15ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். v3ன்றது 15 is less than or equal to 15. அப்போ எப்சிலாங் இது ரெண்டும் கண்டிஷன் ட்ரூன்றதுனால எப்சிலாங் வேல்யூ 1ன்னு சூஸ் பண்ணிக்கிங்க. எப்சிலாங் 1ன்னாக்க இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வின்னு மாற்றிக்கணும். அப்போ v வேல்யூ 0. இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் v2ன்றது 7 இஸ் கிரேட்டர் தேன் இந்த பழைய v வேல்யூ 0. அப்போ 7 கிரேட்டர் வேல்யூன்றதுனால எப்சிலாங் வேல்யூவை நீங்கள் 0ன்னு சூஸ் பண்ணிக்கிங்க. எப்சிலாங் 0ன்றதுனால எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது வியில், அதே பழைய வியை நம்ம வச்சுக்கலாம். v is equal to 0. இப்போ அடுத்ததுலேயும் நம்ம அதே வியை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். v1 is equal to 3 is greater than புது பழைய v is equal to 0. ஸோ இதுவும் கிரேட்டர் வேல்யூன்றதுனால எப்சிலாங் வேல்யூ 0. ஸோ நோ சேஞ்ச் இன் v வேல்யூ. அடுத்த ஸ்டெப்பில் v0 is equal to 2 is greater than 0. இதுவும் 2 is greater than 0ன்றதுனால எப்சிலாங் வேல்யூ 0. அப்போ இங்கேயும் வந்து நோ சேஞ்ச் இன் v வேல்யூ. இங்கே வந்து பைனரி வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்னாக்கா எப்சிலாங் 4 to எப்சிலாங் 0 எழுதுனீங்கன்னா 11000 கிடைக்கும். இதோட நியூமரிக்கல் வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சலாம். 0 into 2 power 0 plus 0 into 2 power 1 plus 0 into 2 power 2 plus 1 into 2 power 3 plus 1 into 2 power 4 is 24. என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிக்கோன்னா 24ன்னு கண்டுபிடிச்சிக்கோம். இந்த 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டில் 24 எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற லெட்டரில் இருக்கும். அப்போ நம்ம ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூக்குமான லெட்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு W, அடுத்தது H, அடுத்தது Y. இந்த 3 சைஃபர் டெக்ஸ்ட் வேல்யூ வச்சு நம்ம 3 லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன வேல்யூ W, H, Y. ஸோ இந்த ஒரிஜினல் பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜை ரீட் பண்ணிடலாம். எப்படி ரீட் பண்ணலாம், WHY அப்படின்றத ரீட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் புக், நீல் கோப்லிட்ஸ் எ கோர்ஸ் இன் நம்பர் தியரி அண்ட் கிரிப்டோகிராஃபி, ஸ்ப்ரிங்கர் வெர்லாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.